فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني. இந்த பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றுக்கு உளுமி இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்பானி எதற்காக அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான், இதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, வருடா வருடம் ஒரு குடும்பத்துடைய தியாகம் நினைவு கூறப்படுவது எதற்காக அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது, ஒரு முழுமையான வாழ்வியல் சித்தாந்தம். அதில் தனி மனிதர்கள் பின்பற்றக்கூடிய தனி மனித ஒழுக்கங்களும் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இல்லாத சுத்தமான ஆன்மீகம் கடவுள் கொள்கை இருக்குது, இறை வழிபாடுகள் இருக்குது. இது ஒரு பக்கம், அதாவது இது தனி மனிதன் மட்டுமே பின்பற்றிட்டு போயிடலாம். இன்னொரு புறம் இஸ்லாத்தில் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா, ஒரு ஊராக, ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக, ஒரு பெரிய உலகமே ஆக, அப்படி சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய விவகாரங்களை எந்த அடிப்படையில் தீர்த்து கொள்வது, பொருளாதாரங்களை எப்படி நிர்வாகம் செய்வது, அந்த அரசியல் கொள்கைகள் சித்தாந்தங்கள் எப்படி இருக்கணும். இப்போ இது மாதிரியான வழிகாட்டுதல், அதாவது தனி மனித வழிகாட்டுதலும் தனி மனித வாழ்வுக்கான வழிகாட்டுதலும் இருக்குது. கூட்டு வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் விரும்பினாலும் விரும்புகிறீங்கனாலும் கூட்டு வாழ்க்கை உங்களுக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. இன்றைக்கி அரசாங்கங்கள் உருவாகி இந்த ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லையா. நீங்கள் என்ன தான் நான் வந்து ஈரோட்டில் எனக்கும் தொடர்பு இல்லைன்னா நீங்கள் ஈரோட்டில் இல்லைன்னு ஆயிட முடியுமா? ஈரோட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான், அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான், நீங்கள் இந்தியர் தான். நீங்கள் என்ன தான் ஓட்டு போடலைனாலும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய ஆட்சியாளர்கள் யார்? உங்களுக்கான ஆட்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க, எல்லா மக்களுக்குமான ஆட்சியாளர்கள் தான். இப்போ கூட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. தனியாக போய் ஒதுங்கி வாழ்கிற துறவரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. அப்போது கூட்டு வாழ்க்கைக்குண்டான அந்த விஷயங்களும் இஸ்லாமில் வந்து என்ன இருக்குது, கற்றுத்தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த தனி மனித விவகாரங்கள் இருக்குல்ல, தொழுகை, நோன்பு, இந்த பொய் பேசாமல் இருக்கிறது, விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறது, ஹலாலான முறையில் செலவு பண்ணுவது, இது எல்லாமே எளிதானது. இஸ்லாமிய மார்க்கம் எளிதுங்கிறாங்களே, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் எளிதானது. நம்ம குடும்பத்தில் இஸ்லாம் அப்ளை பண்ணுறது அதுவும் எளிதான. இதுலேயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அதனால் ஒன்றுமே இதுவும் சிரமம் தானே அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் சிரமம்னா அது ரொம்ப பலவீனமான ஈமான் இருக்கிறவங்களுக்கு இது சிரமமாக தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து எளிதானது. அந்த கூட்டு வாழ்க்கை முறையில் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த வழிகாட்டுதல்கள் மனித குலமே சேர்ந்து பின்பற்றக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அது ரொம்ப கஷ்டம். அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் தியாகம் பண்ணணும். அது உங்களுடைய தூக்கமாக இருக்கலாம், அது உங்களுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், அது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், சில சமயங்களில் அது உங்களுடைய உயிராக கூட இருக்கலாம். அப்போ அந்த தியாக மனப்பான்மை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அந்த தியாகம் வந்து இருக்கணும். இப்போ அந்த தியாகம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த குர்பானிங்கிற அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறான். எதுக்கு சுதந்திர தினம் வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை சுதந்திரம் வாங்கியாச்சு, அன்றைக்கி பட்டாசு வெடிச்சாச்சு, அன்றைக்கி கொண்டாடியாச்சு, அதோட விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அது ஏன் நினைவுபடுத்துகிறாங்க, இது கஷ்டப்பட்டு வாங்கினது, இதை குலைச்சிடாதீங்க, இந்த நாட்டை பிளவுபடுத்திடாதீங்க, அதுக்காக அவங்க நினைவுபடுத்திகிட்டே இருக்காங்க. நம்மெல்லாம் ஒரே நாட்டுடைய குடிமக்கள், அந்த மனசில் அந்த விஷயங்கள் பதியணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் இந்த விளையாட்டு போட்டிகளை எதுக்கு நடத்துகிறாங்க, அந்த இந்தியாங்கிற அந்த உணர்வு நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஒலிம்பிக் நடத்துகிறாங்க, அதனால தான் கிரிக்கெட் நடத்துகிறாங்க, அதனால தான் ஃபுட்பால் நடத்துகிறாங்க. எல்லாமே அதுக்காகத்தான், அந்த தேச ஒருமைப்பாட்டுக்காகத்தான் அது எல்லாமே நடத்துகிறாங்க. விளையாட்டு போய் பல வகையில் அந்த சிந்தனை நமக்கு ஊட்டப்படுது. இப்போ அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த வருடா வருடம் இந்த குர்பானியுடைய அந்த தியாகத்துடைய அந்த சிந்தனை வந்து நமக்கு ஊட்டுறான். எதற்காக அது ஊட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் இந்த இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்கிறான் அப்படிங்க பாரு. முதல்ல இஸ்லாத்தை அவன் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு வாழ்க்கை முறை மனிதர்களுக்கு என்ன, அது இஸ்லாம். அப்போ இந்த வாழ்க்கை முறை நான் சொன்னது, இந்த வாழ்க்கை முறையில் கூட்டு வாழ்க்கை முறையும் அடங்கும், தனி மனித வாழ்க்கை முறையும் அடங்கும்.
அப்போ இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து விலகி பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி இருந்தும் இஸ்லாம் தான் வாழ்வியல் நெறின்னு நான் சொல்லி இருந்தோம், இதுக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை முறை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ யூதர்கள் என்ன வேற மதத்துக்காக போனாங்க? இல்லை, அவங்க வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு சார்ந்தது தான் இருந்தது. ஆனால் மற்ற இந்த கூட்டு வாழ்வியல் முறைகள் இருக்குல்ல, அது மனோ இச்சையின் அடிப்படையிலான இருந்தது. சில மதகுருமார்கள் கையில் ஒப்படைச்சிருந்தாங்க, சில ஆட்சியாளர்கள் கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள் இவங்க மாற்றிக்கிட்டாங்க. இது எதுக்கு இவங்க மாற்றினாங்க அப்படின்னா, இவங்க அறியாமையினால் அல்ல அப்படிங்கிறோம். இப்போ அதே வேதமுடையவர்கள் பட்டியலில் இன்றைக்கி நாம் ஆட் ஆயிடுவோம். குரான் அருளப்படும் போது யூதர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருப்பாங்க. இன்றைக்கி ஆட் ஆயிரும். இன்றைக்கி நமக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ அந்த கூட்டத்தில் நாமளும் இன்றைக்கி ஆட் ஆயிடுவோம். இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் நடைமுறை ஏதோ ஒரு பகுதியில் இருக்கா? முழுமையான வாழ்வியல் நடைமுறை, தனி மனித வாழ்க்கையிலிருந்து கூட்டு வாழ்க்கையிலிருந்து எல்லாமே இறைவனுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஊர், ஒரு நாடு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இந்த மாறி போனது எதற்கு அல்லன்னு சொல்கிறான்? அவங்களுக்கு தெரியாதனால அவங்க மாறி போல. தம்மிடம் உண்மையான அறிவு வந்த பிறகு அவர்கள் தமக்குள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு படுறாங்க. மேலும் தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறையில் யாருக்கும் அநீதி நடக்காது. ஒரு சாராருக்கு லாபம் போய் சேராது, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். வெறும் ஒரே ஒரு இந்த மனிதர்களுடைய வெரைட்டி இருக்கும். இந்த எலைட்டுன்னு ஒரு வகை இருக்கும். அதாவது மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள். அப்போ இவர்களில் ஒருவருக்கு மட்டுமே பயன் தரக்கூடியதாக அல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறை இருக்காது. அப்போ சிலர் புத்தி அல்லாஹ் அதிகமாக கொடுத்துருக்கான். அந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த புத்தி இல்லாத இந்த பலவீனர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய உரிமையை பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அநீதி இழைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறையை தூக்கி போட்டுட்டு மனிதர்களாக ஒரு வாழ்வியல் முறையை டிசைன் பண்ணுறாங்க. இந்த வாழ்வியல் முறை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, குறிப்பிட்ட சில மேல்தட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பார்க்குறோம்ல, பொருளாதாரம் எல்லாருக்குமே சலிஞ்சிருக்கு. மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு எல்லாருக்குமா? உங்கள் பாக்கெட் என் பாக்கெட்டு தான் கிழிஞ்சிருக்கு. கிழியாத பாக்கெட்டு ரொம்பனா ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கே பாக்கெட்டு டபுளான ஆட்கள் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய கோளாறு இது. அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, சிலர் அநீதி இழைப்பதற்காக இப்படி மாறினாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறையிலிருந்து மனிதர்களுடைய வாழ்வியல் முறைக்கு எதுக்கு மாறினாங்கன்னா, அப்போ தான் அநீதி இழைக்க முடியும், சிலருடைய உரிமைகளை பறிக்க முடியும், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமே வளர்ந்து கொண்டே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யாரேனும் அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் விரைவானவனாக இருக்கிறான். நான் உங்கள்கிட்ட கணக்கு வாங்குவேன், பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இதில் இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்வியல் முறை அல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டேன்ட்டான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில், இது 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்தில் அதே 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டோர் நீங்கள் முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். இந்த இஸ்லாமிய வாழ்வியல் நிறைய நான் கொடுத்துருக்கேன். இதில் தனி மனித விவகாரங்களை மட்டும் எடுத்துகிட்டு ஒதுங்கிறாதீங்க. முழுக்க நடைமுறைப்படுத்துங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவன். அது என்ன ஷைத்தானுடைய அடிச்சுவடு அப்படின்னா, அவன் முழுக்க பின்பற்றலை. புரியுதா இல்லையா? அவன் அல்லாஹ் மறுத்தானா? காஃபிருங்கிற இப்லீஸு ஷைத்தான் காஃபிர்னு எல்லாரும் அல்லாஹ் மறுத்தானா? இல்லை. அல்லாஹ் தான் இறைவன்னு தெரியும், அவன் தான் படைத்தவன்னு தெரியும். அல்லாஹ்வை பற்றி சரியான அக்கீதா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறத விட யாருக்கு இருக்குது? இப்லீஸுக்கு இருக்குது. இந்த அக்கீதான்னு சொல்கிறாங்கல்ல, அக்கீதா யார் இது தவறு? இப்லீஸுக்கு தெரியாதா? அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ்வுடைய புரிதல் எப்படி, அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி, அல்லாஹ்வுடைய படைத்தல் எப்படி, எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தான் மனம் விரும்பாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிடும்போது கட்டுப்பட மறுத்துட்டான். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானுடைய அடிச்சோடை பின்பற்றாதீங்க. சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணி சிலதை ஃபாலோ பண்ணுறது இது ஷைத்தானுடைய அடிச்சோடு. அதே வழிமுறையில் நீங்கள் வந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் அவன். 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்தை சொல்கிறான். அப்போ இஸ்லாமுங்கிறது ஒரு முழு பேக்கேஜ். அது இல்லைன்னா அது அல்லாஹ்விடத்தில் வேறு வாழ்வியல் முறை அங்கீகரிக்கப்படாது. அந்த பேக்கேஜில் எப்படி வரணுங்கிறான்? ஃபுல்லாக வா, வந்தால் எல்லாமே வா, முழு முஸ்லீமாயிரு. இல்லை அப்படின்னா நீ மாட்டுவ. இது ஷைத்தானுடைய வழி தொடர, அதாவது அவனுடைய வழி
அழிச்சுவற்றை நீ பின்பற்றுற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இப்ராஹிம் நபியுடைய அந்த கட்டுப்படுதல் எப்படி இருக்கு? அப்போ இந்த தியாகத்தினால் அல்லாஹ் செலக்ட் பண்ண நபர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர்களுடைய கட்டுப்படுதல் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தில் 124 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீமை அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது, விதவிதமான கட்டளைகள் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். மல்டிபிள் ஆர்டர். இப்போ இந்த ஏதோ ஒரு இன்டர்வியூக்கெலாம் போயிட்டீங்கன்னு வச்சிங்களா, கண்ட கேள்வி கேட்பாங்க, எதை வேணாலும் கேட்பாங்க. அது இன்டர்வியூ நீங்கள் போகிற அட்டன் பண்ணுற இன்டர்வியூ பொறுத்து இருக்கு. இந்த மிலிட்ரியில் ஒருத்தர் ஆர்மியில் சேர போயிருக்கிறார். ஒன்றுமில்ல, ஒரு பாறாங்கல் வச்சுட்டாங்க. பாறாங்கல் வச்சுட்டு இது தூக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த பாறாங்கல் தூக்குறது வேலை கிடையாது. மிலிட்ரியில் போய் பாறாங்கல் தூக்கி அதான் கல் உடைக்கவா போகிறாரு, பாறாங்கல் வச்சுட்டாங்க, இது தூக்கு அப்படின்னு. அது கல் பார்த்தா எவ்வளோ பெருசு, அது 100 கிலோ மேலே இருக்குது. இவர் மொத்த வெயிட்டே ஒரு 50 கிலோ தான் இருக்கிறார். ஆனால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு சட்டையை கழட்டி தூக்கி ஓரமாக போட்டு அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டு முக்க ஆரம்பிச்சிட்டார். முக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டான், செலக்டடு போ அப்படின்ட்டான். என்ன அப்படின்னா, சொல்கிற வேலை அதுக்கு புத்தியை பயன்படுத்தி இது முடியுமா முடியாதா, இது லாஜிக்கெலாம் பேசலாம். ட்ரை பண்ணால முடிஞ்சு போச்சு, நீ தான் கரெக்டான ஆளுன்னு தூக்கி போட்டேன். அப்போ இதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி கட்டளைகள் கொடுத்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறான். அப்போ அந்த கட்டளைகள் மூலம் அவரை சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். இறைவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணார், அவர்னால முடியுதா முடியலையா ஃபாலோ பண்ண முயற்சித்தார். அவர் முழுமையாக நிறைவேற்றினார். சிலது பாதியிலே தடுக்கப்பட்டுருச்சு. அப்படி தடுக்கப்பட்டது ஒன்று என்னது, குர்பானி. அறுக்க சொன்ன அல்லாஹ், ஆனால் அறுக்கலை. ஆனால் அல்லாஹ் வந்து செலக்டடு அப்படின்ட்டான். அதே தான், அந்த முக்குனார் முடிஞ்சு போச்சு, கிளம்பிடுங்க போதும் அப்படின்ட்டான். உம்மை மனிதர்களுக்கே தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த இது இருக்கு இல்லையா, அந்த தன்மை, இறைவன் சொல்வதை கட்டுப்பட்டு நடப்பது சிறந்த, அதாவது அதில் ஒரு மிக முக்கிய ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சார் இல்லையா, அந்த தன்மைக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீங்கள் தான் உலக மனித குலத்துக்கே ரோல் மாடலு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான் என்று அவன் கூறினான். எனது வழித்தோன்றல்களிலும் ஆக்குவாயாக என்று அவர் கேட்டார். அவர் கேட்குறார், இப்ராஹிம் நபி, இறைவா என் வழித்தோன்றலையும் அந்த மாதிரி ஆக்கு அப்படின்னாரு. என் வாக்குறுதி அநீதி இழைத்தோரை சேராது என்று இறைவன் கூறினான். அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன் வழித்தோன்றல்கள் நல்ல பதமாக நடக்கக்கூடியவங்களுக்கு நான் அதே வாக்குறுதி நான் கொடுப்பேன், அநீதி இழைத்தவர்களுக்கு இது சேராது அப்படின்னா இது 2வது அத்தியாயத்தில் 124 வசனம். அப்போ அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கட்டளைகள் பாருங்கள், குடும்பத்தினருடன் பிரச்சாரம், அப்பா கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. அதன் மூலமாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் மோதல்லாம் நினச்சி பாருங்கள். அப்பா தான் உங்களுக்கு சோறு போடணும், அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே கவனிச்சுக்கணும். அதுவும் அந்த காலம் நினச்சி பாருங்க. இந்த காலத்துலையாவது இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் பொழைச்சலாம். அந்த காலம் ஊர் கிடைக்கிறதே பெருசு. அதில் முக்கிய பிரமுகருடைய மகன் அப்பாவுடைய கருத்துக்கு கொள்கைக்கு மாறுபடுறாரு. அப்போ அந்த இடத்துல தாவா செய்யும்போது அவருக்கு என்னென்ன கட்டாகும் அது நமக்கு சொல்லலை. ஆனால் கற்பனை பண்ணிக்கணும், எல்லாமே கட்டாக இருக்கும். கவனிச்சிருப்பாங்களா, சாப்பாடு கிடச்சிருக்குமா, இல்லை என்னென்ன சித்திரவதைகள் அனுபவிச்சிருப்பார், அப்பாக்கிட்டே அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பார். அப்போ அதுவும் ஒரு தியாகம், அது ஒரு குர்பானி. இப்ராஹிம் நபி கொடுத்த குர்பானியில் அது ஒரு குர்பானி. அடுத்ததாக என்ன பண்ணுறான், அல்லாஹ் போய் ஊர் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறான். வீட்டில் வாங்கின அடி பத்தாதுன்ட்டு வெளியே போய் தெருவில் போய் அடி வாங்க அப்படிங்கிறான். அங்கே போகிறாரு. அங்கே போய் சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஊர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறார். அதில் எவ்வளோ பெரிய தியாகம் ஏற்பட்டிருக்கும். ஊரில் யாராவது தொடர்பு வச்சுக்குவாங்களா? எந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மொத்தமே. அவர் கடைசியாக ஹிஜ்ரத் பண்ணும்போது யார், அவரும் லூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் 2 பேர் தான். அப்போ ஊருக்குள்ளே சப்போர்ட்டே கிடையாது, சஹாபாக்களே கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே ஒரு சஹாபி யார், லூத் அலைஹிஸ்ஸலாம். வேறு சஹாபாக்கள் ஒரு டீமே கிடையாது. ஒரு தாருல் அர்கம் கிடையாது, ஒரு அஷ்ரா முபஷரா கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது. அப்போ இதில் வந்து ஊர் மக்கள்கிட்டையும் பிரச்சனை பண்ணி அப்போ ஊரில் சமூக விலகல் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். இது பெரிய காலகட்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த தனியாக வாழ்கிற நினச்சி பாருங்கள், நரக வேதனையாக இருக்கும். வாழ்ந்திருக்கார். அப்போ அதில் ஒரு தியாகம். சரி, ஊரில் வீட்டில் அடி வாங்கியாச்சு, தெருவில் அடி வாங்கியாச்சு, அடுத்து என்ன, மன்னன் இருக்கிறதே அவன் ஒருத்தன், அவங்ககிட்டையும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டான் அல்லாஹ். அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அதில் என்ன நடக்குது, பயங்கரமான சித்திரவதைகள், நெருப்பிலே தூக்கிப்படக்கூடிய அந்த அளவுக்கான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதில் ஒரு குர்பானி. அந்த குர்பானி கொடுத்தாச்சு. சரி, பயங்கரமான குர்பானி கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் விட்டுட்டோன்னா விடலை. சின்ன வயசுலேருந்து இளைஞன் ஆகிற வரைக்கும் இத்தனை ஸ்டேஜஸ் அவர் கடந்து வர்றார். அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணோடனே என்ன பண்ணிட்டான் அல்லாஹ், அது ஒரு கட்டம். கல்யாணம் பண்ணி குழந்தை ரொம்ப நாளைக்கு இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை கொடுக்குறான். ஆசையாக ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தவொடனே எல்லாம் என்ன பண்ணுறான், மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடு, குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடு. அது எதுக்காக விட்டான், அப்போ அந்த ஆக்சுவலாக அங்கே விட வச்சது காரணம் என்னெல்லாம், அதுக்கு பல ஹிக்மத் இருக்குது.
அந்த ஊர் உருவாகணும், அது ஒரு டெவலப் ஆகணும், அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீனு அது மர்க்கஸ் உருவாகணுங்கிறதுக்காக பண்ணுறான். ஆனால் எவ்வளோ கஷ்டமான வேலை. ஒரு ஊரில் போய் தனியாக ஒரு மனைவியும் குழந்தையுமே விடுறது, அதுவும் எப்படிப்பட்ட குழந்தை, அது சொல்லுவாங்களே தவம் இருந்து பெற்ற குழந்தை. 10 வருஷமாக குழந்தையே இல்லைன்னா அந்த குழந்தைய வெளியே விட மாட்டான் தெரியுமில்ல. சைக்கிள் அந்த குழந்தை எப்போ கற்றுக்கும்? 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை அது 12 வயசு 13 வயசில் சைக்கிளே கற்றுக்கும். அப்போ தான் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பார். ஏன்னா 10 வருஷமாக குழந்தை ரோட்டில் போய் அடிபட்டு செத்துறாதரா. அப்படியே பார்ப்பான். பஸ்ஸில் தனியாக போவானா அந்த குழந்தை? 10 வயசு கழித்து பிறந்த குழந்தை போக மாட்டான். ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவான். அவனை எங்கே ப்ரொடெக்ஷன் இருக்கோ அது. ஒரு நாள் ஆட்டோவில் 4 மணிக்கு வர வேண்டிய ஆட்டோ 4:15 வரல. வீட்டிலேருந்து ஒய்ஃப் ஃபோன் அடிச்சிடுவாங்க, 4:15 ஆச்சுங்க, இன்னும் குழந்தை வரல. உடனே அவர் கடையில் வேலையை விட்டுட்டு கிளம்பிடுவார். ஏன்? 10 வருஷம் கழித்து பிறந்த குழந்தை. அந்த மாதிரி ஆயிரும். அந்த குழந்தை என்ன பண்ணான்? துவா கேட்டு குழந்தை கொடுத்தான்ல. நீ என்ன பண்ணுற? குழந்தையும் ஒய்ஃபும் கொண்டு போய் அங்கே ஒரு 1500 கிலோமீட்டர் கழித்து ஒரு பாலைவனம் இருக்குது, யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, விட்டுட்டு வந்துடு அப்படின்னு. எப்படி? அங்கே போய் ஒரு ஊர் இருக்குது பார்த்துக்குவாங்கன்னா அது வேறு விஷயம். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, விட்டுட்டு வந்துடு அப்படிங்கிறா. அது குழந்தை கொடுக்காமல் இருந்தால் சிறந்தது இப்ராஹிம் நபிக்கு. இப்படி அந்த குழந்தை மூஞ்சி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது. அது மூஞ்சி என்ன சைஸில் இருக்குது, அது வளர்றது பார்க்கலாம், அது விளையாடல, அதை கூட கொஞ்சம் விளையாடல, ஒன்றும் பண்ணல. அந்த குழந்தை வளருது. அப்பாவுக்கான எந்த கடமையும் நிறைவேற்றலை, மனைவிக்கான எந்த கடமையும் கணவனுக்கான எந்த கடமையும் நிறைவேற்றலை. அது கிட்டத்தட்ட ஒரு துறவர வாழ்க்கை மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க? அப்போ அதில் கொண்டு போய் அல்லாஹ் விட்டான். இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? டெஸ்ட்டு பண்ணுறான். இது எவ்வளோ பெரிய குர்பானி. சும்மா இப்ராஹிம் நபியோடைய ஆடை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த குர்பானிகள் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் இப்ராஹிம் நபியை நம்ம மைண்டில் வர வச்சுக்கிட்டே இருக்கிறான்ல. அப்போ இந்த குழந்தை பெருசாகுது, அந்த குழந்தை என்ன நடக்குது, அது ஸ்டோரியாகவே அல்லாஹ் சொல்கிறான். 37ஆவது அத்தியாயத்தில் 100ஆவது வசனத்துலேருந்து அப்படியே அல்லாஹ் தொடர சொல்கிறான். இறைவா, எனக்கு ஒரு மகனை எனக்கு நீ வழங்குவாயாக, அவர் உத்தமரில் ஒருவராக இருக்க வேண்டும். யார்? இப்ராஹிம் நபி துவா செய்கிறாரு. இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அமைதியான குணம் கொண்ட ஒரு மகனை பற்றி நாம் அவருக்கு நற்செய்தி அறிவித்தோம். ஒரு குழந்தை எல்லாம் கொடுக்குறான், அது நல்ல அமைதியான குணம் கொண்டது. அம்மகன் அவருடன் சேர்ந்து உழைக்கும் வயதினை அடைந்த போது அவருக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ்னா ஒரு 12, 13 அந்த லெவலில் இருக்கும். அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவரிடம் போகிறார். அவர்கிட்ட போய் சொல்கிறார், அது வரைக்கும் அப்பா மூஞ்சி இவருக்கு தெரியாது, பையன் மூஞ்சி இவருக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழித்து அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா என்ன பண்ணுவார்? ரொம்ப இது கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் கிடையாது. நேராக போகிறாரு. என் அருமை மகனே, உன்னை நான் பலியிடுவதாக கனவு கண்டேன், உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கேன், உனது கருத்து என்ன என்பதை சொல், உன்னுடைய ஒப்பீனியனுக்கு சொல்லு. ஏன் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் இதில்? அல்லாஹ் வெறும் அறுக்க சொல்லியிருந்தானா கூட்டு போய் நைஸாக அறுத்துருப்பார். கேட்டு அறுக்க சொல்லிக்கிறான். உன் மகன்கிட்டயே கேளு. இப்போ இதில் நம்ம குர்பானி விஷயத்தில் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே அந்த தியாகத்தில் யார் வராங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஏன்னா இவருக்காவது பையனாக இருக்கணும், இவருக்கு தான் தலையை கொடுக்கணும். பையனாக இருக்கிறது கூட இன்றைக்கி செஞ்சிடறான்ல, இந்த நரபலி கொடுத்துட்றான், இந்த இது கொடுத்துட்றான். தன்னையே அறுத்துட்டு பலி குர்பானை கொடுப்பானா? புதையல் எடுக்கணும், அது எடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவர்கிட்ட கேட்குறாரு, என் கனவு கண்டேன், உனது கருத்து என்ன என்பதை சொல், உன் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கிறார். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையை, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள். அவருக்கு தெரியுது நபியுடைய கனவு இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது சும்மா கனவு கிடையாது. அதுவும் பாருங்கள், அல்லாஹ் எப்படி பண்ணுறான் பாரு. இந்த மாதிரி ஒரு கனவு நபியுடைய கனவு இறை கட்டளை, வஹியுடைய செய்தி. ஆனால் அதே வஹி எப்படி கொண்டு வந்திருக்கலாம்? அல்லாஹ் நினச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த உத்தரவு போட்டிருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? இப்ராஹிம் நபி சரியாக லாக் ஆகிருப்பார், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த கனவாக கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவர் குழப்பத்தில் ஆகிருப்பார்ல. அல்லாஹ் எனக்கு கனவாக காட்டுறானா, இதோடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? கட்டளை தெளிவாக புரியல அவருக்கு. நோக்கம் என்னவாக இருக்கும்? அறுக்கிற மாதிரி காட்டுறானா இல்லை அறுக்கவே சொல்கிறானா? ஏதோ புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா தெளிவாக சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவாக சொன்னாலே புரியலைங்களே ஜி அப்படின்றோம். ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதனால் தெளிவாக சொன்னாலே தெரியாம மாதிரி நடிப்போம். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான்? கலங்களாக ஒரு கட்டளை போடுறான். எவ்வளோ பெரிய கட்டளை, நெஞ்சில் பாறாங்கல் தூக்கி வைக்கக்கூடிய அளவு கட்டளை. ஆனால் அவர் எப்படி ஆய்வு பண்ணுறாரு? நோண்டி இது இறை கட்டளையாக இருக்குமா? இதுதான். இப்படி தான் நாமளும் குரானை தேடணும். நம்ம மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இதுதான் சொர்க்கம் அப்படின்றோம். நம்ம வேற ஒரு சில விஷயங்கள் பேசுனா, அட விடுங்க இவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அதான் அப்படி கிடைக்கதாம்ல, அட ரையான்னு ஒரு வாசல் இருக்குல்ல, நோன்பு வச்சுட்டு போயிடலாமே, ஹஜ்ஜு செஞ்சு அன்று பிறந்த பாலகனாமே அப்படின்னு பூந்துட வேண்டியதுதான். அன்று பிறந்த பாலகன் என்ன கணக்காக இருக்குது
ஆனால் உம்ரா பண்ணால் 2 வருஷத்துக்கு உண்டான பாவ மன்னிப்பு கிடைக்க தானே செய்யுது, அப்படி போயிடுறோம். ஆனால் மற்ற ஏராளமான வசனங்கள் நம்ம நோன்றதில்லை. இப்போ இறை கட்டளைகள் தானே, அதில் என்ன இருக்குது, எனக்கு நான் அங்கேயே ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு புரியாமலே நான் கடந்து என் வாழ்க்கையை வந்துட்டேனா, அப்படி யோசிக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க, என் தந்தை உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். அப்போ இந்த கனவு விஷயத்தை